திருவள்ளூரைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருது அறிவித்துள்ளது. விளையாட்டில் உயரிய விருதான அர்ஜுனா விருதை அறிவிக்கப்பட்டுள்ள வீராங்கனைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் மனிதா ராமதாசுடன் நமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கடந்த ஆண்டு பார்த்தோம்னால் ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் பாரிஸ் நாட்டில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில், அதுவும் திருவள்ளூர் தலைநகரில் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பாராலிம்பிக்கில் சென்று வெண்கல பதக்கம் வென்று இந்த திரு நாட்டிற்கு பெருமை சேர்த்த திரு மனிஷா அவர்களுடன் தான் தற்போது நம்ம இருக்கிறோம். அவர்களுக்கு பார்த்தோம்னா தற்போது அர்ஜுனா அவார்டு என்பது ஒரு விளையாட்டுத்துறையிலேயே பெரிய ஒரு விருதாக கருதப்படும். இந்த விருதை தற்போது மத்திய அரசு அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எப்படி மேடம் இந்த அர்ஜுனா அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்ட் கிடைக்கிறது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டும் பண்ணிட்டு இருந்தேன் அவார்டுக்காக. அதே மாதிரி கிடச்சிடுச்சு. அதே மாதிரி இந்த அவார்டு எனக்கு இன்னும் மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது இந்த டோர்னமெண்ட்டில் அனுப்புறதுக்கு. ஆனால் போனதால் எனக்கு போயிட்டு ஜெயிச்சதால் ஸ்பான்சர்ஷிப்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்பான்சர்லாம் கொண்டு வந்து ஸ்கீம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு இந்த நியூஸ் வந்தப்போ அப்பா என் பக்கத்துலேயே இருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எல்லாருக்கும் அப்பா கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு அர்ஜுனா அவார்டு வின் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து கால் வந்தது. அம்மாவும் வீட்டுக்கு வந்தப்பறம் அம்மாவும் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அர்ஜுனா அவார்டு கிடைச்சதால. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபர், ஏதாவது ஜாப்ஸ், ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணுவாங்க எதிர்பார்க்குறீங்களா? இன்னும் ஃப்யூச்சரில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு. தற்போது நம்ம பார்த்தோம்னா அர்ஜுனா விருது வெல்ல இருக்கும் வீர மங்கையிடம் தான் தற்போது நம்ம இதை பேட்டி காண்டுள்ளோம். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் மோகன்.